Hello everyone, welcome to Sreesan. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக் பிளான்ட் வச்சு ஒரு பக்கோடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காயை நம்ம நல்லா தோலெல்லாம் சீவிட்டு ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த எக் பிளான்ட்டையும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முடிஞ்சால் கிரேட் கூட பண்ணிக்கலாம். ஒரு கப் நான் வந்து கடலை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு ஹாஃப் கப் அரிசி மாவு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் தண்ணி ஃபஸ்ட்டு விட வேணாம். ஒரு கடாயில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. அந்த சூடு எண்ணெயை நம்ம ஒரு 3-4 ஸ்பூன் ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி அழகாக ஊற்றிட்டு இதுலேயே லைட்டாக நீங்கள் பிசைஞ்சு விடணும். இது கூட தேவைப்பட்டால் தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் தெளித்து பிசைஞ்சிக்கலாம். அதுவே ஜாஸ்தி தான். இதுலேயே நீங்கள் இப்படி பிசைஞ்சிக்கோங்க. ஸோ எண்ணெய் சூடானதும் இந்த பக்கோடாஸை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நார்மலி கத்திரிக்காய்னாலே யாருக்குமே பிடிக்காது, நிறைய பேருக்கு. எங்கள் வீட்லேயும் யாருக்குமே பிடிக்காது. ஸோ அதை இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்டா பசங்களும் தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. எக் பிளான்ட்டில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குங்க. நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. நீங்கள் நம்ம ஃபுட்டில் எப்படியும் ஒரு வீக்லி 2 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உதிர்த்து போட்டுட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நீங்கள் திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ போட்டு எடுத்துக்கோங்க. அதில் இருக்க எக்ஸஸ் ஆயிலெலாம் வந்துடும். ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான டீ கூட மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் ஹெல்த்தியான ஸ்நாக்காக கூட நம்ம ஒரு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண தொட்ட. என் பையன் இந்த ரெசிபி பற்றி என்ன சொல்கிறான்னு கேளுங்க. கிட்ஸ் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க, அவங்க சாப்பிட சொல்லுவாங்க. இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.